ஓம் சாந்தி. வாணி தேதி 27/10/2021. இன்றைக்கு பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे अब सीखने के साथ साथ टीचर बन सिखाना भी है. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது கற்றுக்கொள்வதின் கூடவே டீச்சராகி கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். ஸ்டூடெண்ட்டாகவும் இருங்க, டீச்சராகவும் ஆயிடுங்க. 2 பாட்டு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறார் பாபா. ये पढ़ाई इस अंतिम जन्म के लिए ही है, इसलिए अच्छी रीति पढ़ो और पढ़ाओ. இந்த படிப்பானது இந்த கடைசி ஜென்மத்தில் மட்டும்தான் படிக்க முடியும். எனவே நன்றாக படியுங்கள், மேலும் பிறருக்கும் படிப்பியுங்கள். கேள்வி கேட்குறாங்க பாபா. सतयुग राजधानी किस आधार पर स्थापन होती है? சத்யுக ராஜ்யமானது எந்த ஆதாரத்தினால் ஸ்தாபனை ஆகின்றது? பதில், சங்கம் கி படாய் கி ஆதார் பர். சங்கம் யுகத்தில் பாபா படிப்பிக்கக்கூடிய படிப்போட ஆதாரத்தில் தான் ஸ்தாபனை ஆகின்றது. யார் எவ்வளவு படிப்பார்களோ அவ்வளவு அந்த படிப்பிற்கான பலன் பதவியை அடைவார்கள். जो अच्छी रीति पढ़ते हैं अथवा जिन पर बृहस्पति की दशा है वो सूर्य वंश में आते हैं. யார் நன்றாக படிக்கின்றார்களோ, அதாவது குரு தசையிலே இருக்கின்றார்களோ, அவர்கள் சூரிய வம்சத்தில் வருகின்றார்கள். जो पढ़ते नहीं, सर्विस नहीं करते, उन पर बुद्ध की दशा बैठी है. யார் இந்த படிப்பை நன்றாக படிப்பதில்லை, சேவையும் செய்வதில்லை, அவர்களுடைய தசை புத்து தசைங்கிறார் பாபா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? நல்லா படிக்கிறவங்க குரு தசையில் இருக்கிறாங்க. குருவோட பார்வை பட்டுச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும், நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நல்லா படிக்கிறவங்க குரு தசையில் இருக்கிறாங்க, படிக்காதவங்க புத்து தசையில் இருக்கிறாங்க. புத்து அப்படின்னா முட்டாள் அப்படின்னு சொல்கிறார் பாபா. वो जैसे बुद्धू है वो प्रजा में आ जाते हैं. படிக்காதவர்கள், சேவை செய்யாதவர்கள் பிரஜையாக வந்து விடுகிறார்கள். ऊंच प्रजा, नौकर, चाकर आदि सब इस समय की पढ़ाई के आधार पर ही बनते हैं. சத்தியுக ராஜ்யத்திலும் கூட உயர்ந்த பிரஜை இருப்பாங்க, அந்த பிரஜைக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க, அந்த வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க. இப்படி எல்லா விதமான பதவியும் இப்போ படிக்கக்கூடிய படிப்போட ஆதாரத்தில்தான் உருவாகின்றது. அதனால் பொதுவாகவே உலகத்தில் நல்லா படிக்காதவங்கள என்ன சொல்லுவாங்க? ஃபெயில் ஆகிடுறாங்க. மார்க்கே நல்லா வாங்கலைன்னா சரியான முட்டாள், படிக்கவே தெரியல, படிக்கவே இல்லை அப்படி சொல்லிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா சொல்கிறார். அந்த தசைக்கு பேர் என்னவா? புத்து தசை. ஹிந்தியில் புத்து அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. உங்களுடைய தசை என்ன தசையாக இருக்கு பாருங்க. ஏன்னா படிப்பு ரொம்ப சுலபமான படிப்பு. 2 வார்த்தை படித்தா கூட போதும். தாரணை தானே முக்கியம். படிக்கிறதுனா அர்த்தம் என்ன? நடைமுறைப்படுத்துறது. கேட்டால் மட்டும் போதாது, அதை செயலை கொண்டு வரணும். அப்போ இவ்வளோ சுலபமான படிப்பை படித்து இந்த நேரத்தில் அதற்கான ஒரு பலனை அடையலை அப்படின்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க? முட்டாள் தானே சொல்லுவாங்க. ஈஸியான விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாட்டாலும் என்ன சொல்லுவாங்க? புரிஞ்சுக்க தெரியல, ஏற்றுக்க தெரியலன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு அவங்க முட்டாள், ஒன்றுமே புரியாது அப்படி சொல்லிடுவாங்க. இங்கே என்ன சொல்கிறார் பாபா? படிக்கலை அப்படின்னா உயர்ந்த பதவி கிடைக்காது. रूहानी बच्चों प्रेत अथवा आत्मा प्रेत रूहानी बाप अर्थात परमात्मा बैठ समझा रहे हैं. ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு ஆன்மீக தந்தை, அதாவது பரமாத்மா அமர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கிறார். रूहानी बाप को परमात्मा कहा जाता है. ஆன்மீக தந்தை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை, ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா அவர். அவர் பிரம்மாவோட शरीर மூலமாக புரிய வைக்கிறார். भक्ति मार्ग में मनुष्य कहती है
त्रिमूर्ति ब्रह्मा. अभी तुम ब्राह्मण ऐसे नहीं कहेंगे. பக்தி மார்க்கத்துல திருமூர்த்தி பிரம்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க பிராமணர்கள் திருமூர்த்தி பிரம்மா என்று சொல்ல மாட்டீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? தும் தூ கேத்தே ஹோ திருமூர்த்தி சிவ். நாம் என்ன சொல்கின்றோம்? திருமூர்த்தி சிவன் என்று சொல்கின்றோம். அதான் கரெக்டான வார்த்தை. சிவனை பற்றி தெரியாது, அதனால திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்லிட்டாங்க. அர்த்தாத் ब्रह्मा विष्णु शंकर का रचयिता शिव है. திருமூர்த்தி சிவன் என்றாலே அர்த்தம் பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்களை படைக்கக்கூடிய படைப்பாளர் யாரு? சிவன் ஆவார். அதனால திருமூர்த்தி சிவன். இந்த மூர்த்தி, இந்த மூன்று மூர்த்திகளுக்கும் மேலானவர் யாரு? சிவன். அதனால அவருக்கு பேர் என்ன? திருமூர்த்தி. திரின்னு சொல்றோம் இல்லையா? திருமூர்த்தி சிவன். திருமூர்த்தி பிரம்மா का कोई अर्थ नहीं निकलता है. அதே திருமூர்த்தி பிரம்மா என்று சொல்லும்போது அதுக்கு அர்த்தமே வரமாட்டேங்குது. இப்போ எவ்வளோ அழகாக ஒரு அர்த்தம் கேட்டோம் இல்லையா? அந்த மாதிரி திருமூர்த்தி பிரம்மாவுக்கு ஒரு அர்த்தமே வரமாட்டேங்குது. அதனால சரியான வார்த்தை எது? திருமூர்த்தி சிவன். இன் தீனு தேவதூகா ரச்சியதா ஹி சிவ் ஹே. இந்த மூன்று தேவதைகளை படைத்த படைப்பாளர் சிவன் ஆவார். எனவே திருமூர்த்தி சிவா என்று சொல்லப்படுகிறது. ஏக் ரச்சியதா ஹே பாக்கி சப் ரச்சனா ஹே. ஒருவர் தான் படைப்பாளர், மற்ற அனைவருமே படைப்பாகும். எல்லையற்ற தந்தை ஒருவர் தான். லௌகிக் பாப்கு ஹரேக்கு கா அப்னா அப்னா ஹே. லௌகிக்க தந்தை என்று சொல்லக்கூடியவர் ஒவ்வொருவருக்குமே தனித்தனியா இருக்காங்க. இப்போ நாம் அனைவரும் சிவபாபாவுடைய குழந்தைகளாயிட்டோம். बच्चों को मालूम है हम आत्मा स्वराशि का चक्कर लगाती है. நம் குழந்தைகளுக்கு தெரியும் நம் ஆத்மாக்கள் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம். तो स्वराशि बाप बनते हद के 84 ஜென்மம் எடுத்ததுனால எல்லைக்குட்பட்ட அப்பா நமக்கு 84 தந்தை கிடைச்சிருக்கிறாங்க. சத்தியமே भी माँ बाप को बेहद का वर्षा नहीं देते. சத்தியுத்திலேயே அம்மா அப்பா இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா அப்பாவும் யாருக்கும் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதில்லை. தந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவர் எப்படிப்பட்ட தந்தை அதை பற்றியும் அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி எப்படிப்பட்டது அதை பற்றி பாபா நமக்கு நஷாவை ஏற்படுத்துகிறாங்க. சத்தியுக்கிலேயே பேஹத் கா வர்ஷா தோ அபி தும்கோ மில்தா ஹே. சத்தியுகத்துக்கான எல்லையற்ற ஆஸ்தியானது இப்போவே உங்களுக்கு கிடைச்சிருது. அங்கே லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும். और जो भी राजा वाले रजरे वाले होंगे उनके बच्चों को अपने बाप का वर्षा मिलेगा. யாரெல்லாம் ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜாக்கள் இருக்கின்றார்களோ அந்த ராஜாக்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு தந்தையனுடைய ஆஸ்தியானது கிடைக்கும். फिर भी वहाँ सुख बहुत है. அங்கே ஆஸ்தி எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியாக இருந்தாலும் பாபா என்ன சொல்றாரு? ஆனாலும் அங்கே சுகம் நிறைய இருக்கிறது. இப்போ இந்த நேரம் எல்லையற்ற பாபா எல்லையற்ற விஸ்வத்துக்கு நம்மை எஜமானன் ஆக்குகிறார். சதா சுக்குக்கா 21 ஜென்மக்கிலேயே வருஷா மில்தா ஹே. 21 ஜென்மத்திற்கு சுகத்தினுடைய ஆஸ்தியானது கிடைக்கிறது. அங்கே துக்கத்தினுடைய பேரு அடையாளமே இருக்காது. வாம மார்க்கம் எப்போ ஆரம்பமாகின்றதோ அப்போ துக்கமும் ஆரம்பமாகி விடுகிறது. இப்போ துக்கத்துக்கு காரணம் என்ன? விகாரங்கள் தான் காரணமாகும். ஜோபி ஆயே உன்னை சம்சானா. யார் வந்தாலும் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். நம் அனைவருக்கும் 2 தந்தை இருக்கிறாங்க. நம்ம ஆத்மா 84 பிறப்பெடுக்கிறோம். எத்தனை பிறப்பெடுக்கிறோமோ அத்தனை தந்தை நமக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஆனால் எத்தனை தந்தை இருந்தாலும் எல்லா தந்தைக்கும் மேலான தந்தை யாரு? எல்லையற்ற தந்தை பாபா ஒருவர் தான். அபி தும் பச்சோं की बुद्धि में ये भी समझ है. அடுத்து சொல்றாங்க பாபா, இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி இதையும் புரிஞ்சிட்டு இருக்கு. புத்தி எப்படின்னால என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். அதானே புத்தி. இதையும் நீங்க புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? मूलवतनम என்றால் என்ன? मूलवतन जो चित्र में दिखाती हो वो भी बड़ा बड़ा बनाना चाहिए.
மூலவத்தனம் என்ற அந்த உலகமானது சாதாரணமான உலகம் கிடையாது. ஒரு முக்கியமான உலகம். பாபா சொல்லுவார் இல்லையா, 2 உலகம் தான் இருக்கு, இந்த உலகம் ஒன்று, மேலே ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ மூலவத்தனத்தை பற்றி நீங்க சித்திரமா காட்டுறீங்க, பட விளக்கத்துல சொல்றதுக்கு சித்திரமா காட்டுறீங்க. அந்த படம் கூட எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாபா, பெரிய பெரிய படமா செய்திருக்கணும். உண்மை छोटी छोटी आत्मा तारों मिसल चमकती हो. பரந்தாம வீட்டில் யார் இருக்கிறா? ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் எப்படி இருக்கு? சின்ன சின்ன புள்ளியா நட்சத்திரம் போல ஜொலிச்சிட்டு இருக்கு. இதையும் நீங்க சித்திரத்துல என்ன பண்ணணும்? சின்ன சின்ன ஆத்மாக்கள் நட்சத்திரம் போல ஜொலித்து கொண்டிருப்பதையும் அந்த ஜொலிப்பையும் காட்டணுங்கிறார் பாபா. சும்மா புள்ளி புள்ளியா மட்டும் காட்டினா போதாது, ஸ்டார் மினுக்கிறது போல காட்டணும். ஜெய்சி ஆகி தும் ஃபயர்ஃப்ளை கா ஹார் பனாட்டே தே. இதுக்கு முன்னால் நீங்கள் அந்த மின்மினி பூச்சியினுடைய மாலையெல்லாம் கூட உருவாக்குறீங்க. ஒரு மாலை லைட்லேயே எரிஞ்சு எப்படி இருக்கும், அந்த மாலையெல்லாம் உருவாக்குறீங்க இல்லையா. வैसे மூலவத்தன் கா பி பனானா சாயி. அதுபோல் மூலவத்தனத்தினுடைய சித்திரத்தையும் கூட லைட்டாக காட்டுங்க. ப்ரொஜெக்டர் ஷோ दिखाते हैं, उसमें भी मूल वतन का चित्र ऐसा दिखाना चाहिए. ப்ரொஜெக்டர் ஷோ காட்டும்போது கூட அதில் முக்கியமாக மூல வத்தனத்தினுடைய அந்த சித்திரத்தை காட்ட வேண்டும். இன்றைக்கு பாபா நிறைய சித்திரங்கள் பொதுவாக சொல்லுவார் இல்லையா, கல்பவருஷ சொல்லுவார், சசி சக்கரம் சொல்லுவார். இன்றைக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்துட்ருக்காங்க பாபா? மூல வத்தனத்தினுடைய சித்திரம். நீங்களும் பரந்தாம சித்திரத்தை வச்சு பாருங்க. நான் ஆத்மா பரந்தாமத்தில் இருந்தேன், எங்கே இருந்திருப்பேன்? வரிசைய ஆத்மாக்கள் எப்படி காட்டியிருக்காங்க இல்லையா. அதில் நான் ஆத்மா எங்கே இருந்திருப்பேன்? அப்படி உங்களுடைய அந்த காட்சியை பாருங்கள். பரந்தாமத்தில் நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்கன்னு. ஜாடு படா ஹோ து கிளியர் திகாய் படே கிம் ஆத்மை வஹா ரெட்டி ஹே. அடுத்து கற்பவருஷ படமும் பெரிய படமாக இருக்கணும், அதில் எல்லாமே தெளிவாக காட்டியிருக்கணும். நம்ம ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது அது மூலமாகவும் தெரிய வரணும். பச்சுக்கு சமஜ்னமே பி சஹஜோகா. பெரிய பெரிய சித்திரங்களை நீங்கள் வைக்கும் பொழுது குழந்தைகள் புரிந்து கொள்வதும் கூட சகஜமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் சித்திரங்கள் இருக்குது, சரித்திரம் இல்லை. சித்திரம் மட்டும்தான் இருக்குது, சிலைகள் தானே இருக்குது. எத்தனை தேவி தேவதைகளுடைய சிலைகள் இருக்கு இல்லையா. எந்த சிலையினுடைய சரித்திரம் தெரியுமா? தெரியாது. அதனால பாபா உருவாக்கப்பட்ட இருக்கிற சித்திரமெல்லாம் எப்பேற்பட்டது? சாதாரணமான சித்திரம் இல்லை, விசித்திரமான சித்திரம். ஏன் விசித்திரமான சித்திரம்? பார்க்காத ஒரு சித்திரத்தை பார்த்தானே சொல்லுவோம் விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பாபாவுடைய ஒவ்வொரு சித்திரமும் விசித்திரமானது. ஏன்? விசித்திரமானவர் உருவாக்குனது. இது செஞ்சது வேணால் மனிதர்கள் செஞ்சுருக்கலாம். யாரோட டைரக்ஷன் படி? சுயம் பகவானுடைய டைரக்ஷன் படி. பகவான் எப்படி இருக்கிறார்? விசித்திரமானவர். சித்திரம் இல்லாதவருக்கு பேர் என்ன? விசித்திரமானவர். அவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சித்திரமும் விசித்திரமானது. உங்களுக்கு விசித்திரமாக தெரியுதா? ஒவ்வொரு படத்தையும் எடுத்து பாருங்க, விசித்திரமாக இருக்கும். ஏஹே பெஹத் கா பாபா. இவர்தான் எல்லையற்ற பாபா. பிரம்மா மூலமாக தெய்வீகமான சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். तुम अभी ब्राह्मण हो, फिर देवी गुण वाले देवता बनेंगे. இப்போ நீங்கள் பிராமணர்களாக இருக்கின்றீர்கள், அடுத்து நீங்கள் தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதை ஆயிடுவீங்க. அப்பப்போ நினைவுபடுத்துகிறாங்க பாபா. இப்போ என்னவா இருக்கீங்க, அடுத்து என்ன ஆக போகிறீங்க நினைவுபடுத்துகிற. அபி சபிமி ஆசுரி குண ஹே. ஆனால் இப்போ எல்லோரிடத்திலும் அசுர குணமானது இருக்கிறது. உனக்கு அசுரி அவகுண் கஹேங்கே, இல்லை அசுர அவகுணம் உடையவர்கள் என்று தான் சொல்ல முடியும். இப்போ விகார மார்க்கம் ஆரம்பமாகிறதோ, விகாரத்து மூலமாக தான் துக்கமே ஆரம்பமாகின்றது. ऐसे रजो प्रधान बनने में फट दुखी होते हैं. பாபா சொல்றார், விகாரங்கள் தான் துக்கத்தை கொடுக்குது. மற்றபடி ரஜோ பிரதான நிலையை அடைந்த மாத்திரத்தில் உடனே துக்கம் ஆத்மாக்கு ஏற்படாது. தூடி தூடி கலா கம்தி ஒத்தி ஜாத்தி ஹே. கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவில் இருக்கக்கூடிய கலைகள் குறைந்து கொண்டே வருகின்றது. அடுத்து பாபா சித்திரத்துக்கு வந்துட்டார். முக்கிய சித்திரம் எது? திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம், நர்க் சொர்க்கி கோலே. சிருஷ்டி சக்கரத்தில் என்ன காட்டப்பட்டிருக்கு?
நரகம் ஸ்வர்க்கம் ரெண்டுமே காட்டப்பட்டிருக்கிறது. पहले पहले समझाने के लिए बहुत जरूरी है. இந்த சிருஷ்டி சக்கர படமானது முதல்ல புரிய வைப்பதற்கு மிகவும் அவசியமானது. கல்பவருஷ சித்திரமும் கூட பாதி கல்பம் என்னவா இருந்தது, பாதி கல்பம் என்னவா இருந்தது, அதையும் நம்ம புரிய வைக்க முடியும். எல்லாமே பாதி பாதி காட்டியிருக்கணுங்கிறார் பாபா. அரைக்கல்பம் சொல்கிறார் இல்லையா, அது சித்திரத்தில் காட்டும் பொழுது நம்ம புரிய வைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஞான சிவாய் பாப்கி ஒரு கோய் சம்ஜான சகே. இந்த ஞானத்தை பாபா தவிர வேறு யாராலுமே புரிய வைக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா ஞானக்கடல் என்பவர் ஒரே ஒருவர் தான். घड़ी घड़ी समझाने के लिए त्रिमूर्ति का चित्र जरूर चाहिए. அடிக்கடி புரிய வைப்பதற்கு திருமூர்த்தி சித்திரம் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த சித்திரம் இருக்கணும். ஏஹே நிராகார் பெஹத் கா பாப். இவர்தான் நிராகாரமான எல்லையற்ற தந்தை. ஜிஸ்கோ சப் யாத் கர்த்தே ஹே. இந்த தந்தையை தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆத்மாவுக்கும் தெரியும் இவர் தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை என்பது தெரியும். சத்தியுகத்தில் இவரை நினைக்க வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. ஏன்னா அந்த உலகத்துக்கு பேர் என்ன? சுகதாமம். तुम जानती हो सतो प्रधान से फिर हम कैसे सतो रजो तमो में आते हैं. பாபா சொல்கிறாங்க, இதுவும் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. சத்தோ பிரதான நிலையிலிருந்து நாம் எப்படி சத்தோ நிலை, ரஜோ நிலை, தமோ நிலைக்கு எப்படி வரும்? படிப்படியாக வரும். ஆத்மா में काद पड़ती जाती है. ஆத்மாவில் அழுக்கு சேர்ந்துட்டே போகுது. துமாரி ஆத்மா ஜான்தி है. இப்போ உங்கள் ஆத்மா தெரிஞ்சிட்ருக்கு. என்ன தெரிஞ்சிட்ருக்கு உங்கள் ஆத்மா? நான் ஆத்மா 84 ஜென்மத்தினுடைய பாட்டை ப்ளே பண்ணணும். वो अक्यूरेट हमारे आत्मा में नूंद है. 84 ஜென்மத்தினுடைய அந்த பாட் நம்ம எப்படிலாம் பாட் ப்ளே பண்ணணும் என்பது அக்யூரேட்டாக நம்முடைய ஆத்மாவில் பதிவாகி இருக்கின்றது. நீங்கள் தெரிஞ்சிட்டா மட்டும் போதும். ஆத்மாவில் இருக்குது, நீங்கள் அதை புரிஞ்சிட்டா மட்டும் போதும். கித்னி छोटी सी आत्मा में पाठ सारा नोंदा हुआ है. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சின்ன ஆத்மா. அந்த ஆத்மாவில் எல்லா பாட் பதிவாகி இருக்கிறது. இது எப்படிப்பட்ட விஷயம்? சும்மா கேட்டுட்டு போகிற விஷயமா? சிலதை கேட்கணும், சிலதை புரிஞ்சுக்கணும், சிலதை நினச்சி பார்க்கணும், சிலதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆழத்தில் போகணும். இது எல்லாமே எதில் இருக்கு? பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தில் தான் இருக்குது. ஆக இப்போ எப்படிப்பட்ட விஷயம் கேட்டுட்ருக்கோம்? சின்ன ஆத்மா. அந்த சின்ன ஆத்மாவில் என்ன இருக்குது? எல்லா பாற்றும் பதிவாகி இருக்கின்றது. இது ஆழத்திலும் ஆழமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது சும்மா அப்படி கேட்டுட்டு போகிற விஷயம் கிடையாது. कोई भी मनुष्य मात्र सन्यासी उदासी आदि की बुद्धि में ये बातें आने सकती है. பாபா சொல்றார், எந்த மனிதர்களோ சன்னியாசிகளோ அல்லது எப்பேற்பட்ட சாஸ்திரவாதிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு கூட இந்த விஷயம் புத்தியில் வர முடியாது. ஏன்னா இந்த உண்மை அவங்களுக்கு தெரியாது. பல் நாட்டக்கு கேட்டே நாடகம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நாடகத்தை ட்ராமா என்று சொல்ல முடியாது. இது ட்ராமாவாகும். ட்ராமா பேஸ்கோப் ஆதி ஆகி நஹீட்டே. நாம் எல்லாம் உலக ட்ராமாவில் நடிச்சிட்ருக்குறோம். வீடு திரும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வீடு திரும்ப வேண்டிய நேரத்தில் பாபா என்ன பண்ணிகிட்ருக்காரு? உலக ட்ராமாவில் நடித்து ஆத்மா டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ பாபா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கிறார். இதுக்கு முன்னால் ட்ராமா என்றோ திரைப்படம் என்றோ எதுவுமே இல்லாமல் இருந்தது. பெலே மூவி தி அபி டாக்கி பனி. இதுக்கு முன்னால் அந்த ஊம படங்கள் தான் இருந்தது. இப்போ எல்லாமே சப்தத்தில் வந்துருச்சு. நம்ம ஆத்மா பி சைலன்ஸ் சி டாக்கி மீ அட்டியே. இப்படி படங்கள் கூட எடுத்த உடனே எல்லாமே ஆரம்பமாகலை. ஊம படமாக தான் இருந்துச்சு, அப்புறமா சப்தத்தில் வந்துச்சு. அதுபோல் நம்ம ஆத்மாக்கள் கூட சைலன்ஸ் வேர்ல்டு உலகத்திலேருந்து சப்தமான உலகத்துக்கு வந்திருக்கும். எங்கேருந்து எங்கே பாயிண்ட்டு சேர்க்குறாரு பாருங்க பாபா. இதுவும் ட்ராமா தான், அதுவும் ட்ராமா தான். இது ஒரு எல்லையற்ற ட்ராமா. டாக்கி से फिर मूवी में जाए बाद में साइलेंस में जाते हैं. இப்போ சப்தத்துக்கு அந்த ஆத்மா எங்கே போகணும்? மூவிக்கு போகணும். அசைவுகள் மட்டும்தான் இருந்துச்சு. அசைவுகளிலிருந்து நம்ம எங்கே போகணும்?
சைலன்ஸ்க்கு போகணும். அசைவுன்றது எதை சொல்றார் பாபா? சூக்ஷ்ம வத்தனம். எனவே பாபா குழந்தைகளுக்கு அதிகமாக பேச்சில் வராதிங்க அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறார். ராயல் மனுஷிய போத் அஹிஸ்தி போல்டே ஹே. ராயலாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப மெதுவாக பேசுவாங்க. அவங்க பேசுகிறதும் எப்படி இருக்கும்? குறைவாக பேசுவாங்க. நீங்கள் இப்போ அதிகமாக பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் எங்கே போகணும்? சைலன்ஸ் வேர்ல்டுக்கு போகணும். அதில் அதிகமாக டாக்கில் வராதிங்க, பேச்சில் வராதிங்க. நீங்கள் சூக்ஷ்ம வத்தனத்துக்கு போகணும். சூக்ஷ்ம வத்தனத்தினுடைய ஞானத்தையும் இப்போது பாபா புரிய வைத்திருக்கிறார். ஏஹே டாக்கி துனியா, இந்த உலகம் சப்தம் நிறைந்த உலகம், நாம் இருக்கிற உலகம். சூக்ஷ்ம வத்தனம் என்பது அசைவுகள் மட்டும் இருக்கக்கூடிய உலகம். வஹா ஈஸ்வர் சி பாட்சித் சல்டி ஹே. சூக்ஷ்ம வத்தனத்தில் ஈஸ்வரனோட பேச்சுவார்த்தை நடக்குது, உரையாடல் நடக்கிறது. ஏன்னா அங்கே யார் இருக்கிறா? அவிக்த பிரம்மா பாபா இருக்காரு, சிவபாபாவும் வருவாருங்க. அப்போ ஈஸ்வரன் அங்கே வந்துடுறாரு. அப்போ அங்கே என்ன நடக்கிறது? ஈஸ்வரனோட உரையாடல். அங்கே இருப்பதோ ஒளின்னு வெண்மையான ஒளி ரூபம். பிரம்மா பாபா ரூபம் எப்படி இருக்கு? ஒளி உடைய ரூபம், ஒளி ரூபம், வெண்மையான ஒளி ரூபம். சப்தமே கிடையாது, பேச்சு கிடையாது அங்கே. ஆனால் பேசுறது போல வாய்கள் எல்லாம் என்ன ஆகும்? அசை, அவ்வளோதான். वहाँ की மூவி பாஷா ஏக் தோமி சமஜ் ஜாத்தே ஹேன். அங்கே செல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழிகளை, அசைவு மொழிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அபி தும்கு ஜானா ஹை சைலன்ஸ் மே வயா மூவி. இப்போ நீங்கள் எங்கே போகணும்? மூவிக்கு போகணுமா, சைலன்ஸ்க்கு போகணுமா? எங்கே போகணும்? நம்ம போக வேண்டிய இடம் எது? மூவி வழியாக சைலன்ஸ்க்கு போகணும். சூக்ஷ்மவத்தன் வழியாக பரந்தாம வீட்டுக்கு போக வேண்டும். बाप कहते हैं मुझे पहले पहले सूक्ष्म सृष्टि रचनी पड़े फिर पीछे स्थूल. பாபா சொல்றார், முதல்ல நான் படைக்கக்கூடிய உலகமே இது சூட்சும உலகத்தை தான் ஃபஸ்ட்டு படைக்கிறேன், அதுக்கப்புறமா தான் ஸ்தூலமான சொர்க்கத்தை படைக்கிறேன்னு சொல்றார் பாபா. गाया भी चाहता है मूल वतन सूक्ष्म स्थूल. मनुष्य को ये भी पता नहीं है. பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்ம வத்தனவாசியே. பாடப்பட்டிருக்கிறது மூலவத்தனம், சூக்ஷ்மவத்தனம், ஸ்தூல வத்தனம். இந்த 3 வத்தனத்தை பற்றி மனிதர்களுக்கு தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, சூக்ஷ்ம வத்தனத்தில் இருக்கிறாங்க. அங்கே உலகமே எதுவும் கிடையாது. வார்த்தைக்கு சொல்கிறோம், புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உலகம் சொல்கிறோம். மற்றபடி அங்கே யாருமே வசிப்பதோ இருப்பதோ கிடையாது. सिर्फ ब्रह्मा विष्णु शंकर देखने में आते हैं. அங்கே இருக்கக்கூடியவங்க யார்? ब्रह्मा विष्णु शंकरर. विष्णु 4 भुजा वाला देखती हो जिससे सिद्धू है प्रवृत्ति मार्ग है. விஷ்ணு அப்படின்னாலே 4 புஜத்தோடு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த 4 புஜம் எதை நிரூபிக்கின்றது? விஷ்ணு என்பவர் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர். சந்நியாசிகளுடைய மார்க்கம் துறவர மார்க்கமாகும். ये भी ड्रामा है जिसका वर्णन करके बाप समझाते हैं. இதுவும் ட்ராமா தான். இதெல்லாம் வர்ணனை பண்ணி பாபா புரிய வைக்கிறார். முக்கியமான விஷயம் எது? நிறைய வர்ணனைகள் செய்கிறார் பாபா, டீட்டெயிலாக நிறைய புரிய வைக்கிறார். ஆனால் முக்கிய விஷயம் எது? பாபா சொல்வது மன்மனா பவ. பாக்கி ஹே டீட்டெயில். மன்மனா பவ தான் முக்கிய விஷயம், மற்றது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். நட்செல்மே பீச் और ஜாடு. சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்? விதை மற்றும் விரக்ஷம். விதை மற்றும் விரக்ஷம். बीज को देखने से सारा झाड़ बुद्धि में आ जाता है. விதை நீங்கள் புரிஞ்சுட்டாலே விருட்சம் எல்லாமே புத்தியில் வந்துடும். ஒரு விதையை பார்த்தாலே என்ன பண்ணோம்? ஒரு மாமரத்தோட விதையை நம்ம கையில் பார்க்குறோன்னா உடனே என்ன பண்ணுவோம்? அந்த விருட்சம் எப்படி இருக்கும், அதனோட காய், பூ எப்படி இருக்கும், காய் எப்படி இருக்கும், பழம் எப்படி இருக்கும், இலை எப்படி இருக்கும், விருட்சம் எவ்வளோ பெருசு இருக்கும், எல்லாமே என்ன ஆகிடுது? ஆட்டோமேட்டிக்காக புத்தியில் வந்துடுது. அதுபோல் விதை பாபா தெரிஞ்சிட்டாலே விருட்சத்தினுடைய ஞானம் புத்தியில் வந்துவிடும். பாபா எப்பேற்பட்டவர்? விதை ரூபமானவர். அவரிடத்துல தான் இந்த உலக மரத்தை பற்றிய
முழு ஞானமும் இருக்கின்றது. அதனால் அவருக்கு பேர் என்ன? பாபா விதையானவர். அவரிடம் என்ன நாலேஜ் இருக்கு? விருட்சத்தினுடைய முழு நாலேஜும் இருக்கு. அதனால் அவருக்கு பெயர் விருட்சபதி. புரிய வைப்பதற்கு சிருஷ்டி சக்கரமும் தனியாக காட்டப்பட்டிருக்கிறது, மரமும் தனியாக காட்டப்பட்டிருக்கிறது. कोई भी धर्म वालों को दिखाया जाए तो समझ सकते हैं. எந்த தர்மத்தை சேர்ந்தவர் ஆனாலும் இந்த சித்திரத்தெல்லாம் காட்டுங்க, புரிஞ்சுக்க முடியும். காட்டினாலே हम स्वर्ग में तो आ नहीं सकते. भारत प्राचीन है तो सिर्फ देवी देवता ही थे. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்திற்கு வர முடியாது. பாரதம் பழம்பெருமையான பாரதமாக இருந்த பொழுது பழைய பாரதத்தை யார் ஆட்சி செய்து வந்தா? தேவி தேவதைகள் தான் ஆட்சி செய்து வந்தார்கள் பழைய பாரதத்தில். பாக்கி சப் சாந்தி தாமே रहते हैं. தேவி தேவதைகளை தவிர மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்தில் இருக்கின்றார்கள். பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? நிறைய தெரியுமா? எல்லாமே தெரியுமா? சுருக்கமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன தெரியும்னு. விதையை பற்றியும் விருட்சத்தை பற்றியும், இந்த ரெண்டை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. விதை எங்கே இருக்குது? மேலே இருக்கிறது. அவருக்கு பேர் தான் விருட்சபதி. பாபா சொல்கிறாங்க, யார் இப்போது பாபாவுடையவராக ஆகின்றார்களோ அவங்க எல்லாருமே குரு தசையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய தசை குரு தசை. அடுத்து என்ன தசை? சுக்கிர தசை. இன்னைக்கு புதுசாக ஒன்று சொன்னார் இல்லையா பாபா? என்ன சொன்னார் புதுசாக? புத்து தசை. யார் புத்து தசை? யார் பிரஜை ஆயிடுறாங்க, யார் நன்றாக படிக்கிறதில்ல அவங்க எங்கே இருக்காங்க? புத்து தசை. बाप को याद नहीं कर सकते तो बुद्ध ठहरे. பாபா நினைக்க முடியலன்னா அவங்க முட்டாள் தானே. இந்த ஜென்மாவே எது கிடச்சிருக்கு? பாபா நினைக்கிறதுக்கு. லட்சியமே என்னவா இருக்கணும்? முழு நாளும் நான் பாபாவை நினைவு செய்யணும் என்பது இருக்கணும் இல்லையா? இவர் கிடைச்சும் அதை பயன்படுத்தலைன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க? சரியான முட்டாள். கொடுத்து கூட பயனில்லாமல் வச்சுருக்குறாங்க, யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. வேறு யாருக்கா கொடுத்துருந்தா அதை நல்லா யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சிருக்குவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ பாபா கிடைச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த பொக்கிஷத்து மூலமாக எவ்வளோ பொக்கிஷத்தை உருவாக்கலாம். இப்போ பாபா நினைக்கலன்னா அவங்க யார்? முட்டாள். முட்டாள் கூட நம்பர் வாராக இருக்காங்கன்ட்டார் பாபா வெரைட்டியாக. ஏன்னா சில பேர் உயர்ந்த பிரஜையாகிறாங்க, அந்த பிரஜைக்கு பிரஜை, அந்த பிரஜைக்கு பிரஜையாகிறாங்க. எல்லாத்துக்குமே ஆதாரம் என்ன? வேலைக்காரர்கள், வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள், அந்த வேலைக்காரவங்களுக்கு வேலைக்காரவங்க. 1 2 3 இருக்காங்க வேலைக்காரங்களுக்கு கூட. எல்லாத்துக்குமே ஆதாரம் என்ன? படிப்பு. படாய் பி சத்தோகுணி ரஜோகுணி தமகுணி ஒத்தியே. படிப்பு படிக்கிறவர்களை கூட சத்தோகுணம் உடையவர்கள், ரஜோகுணம் உடையவர்கள், தமோகுணம் உடையவர்கள் இருக்கிறாங்க. நல்லா படிக்கிறவங்க யார்? ரொம்ப உயர்ந்தவங்க. ஏன் இப்படி படிக்கிறாங்க? ஒரே படிப்பு தான், ஒரே டீச்சர் தான். ஏன் இப்படி படிக்கிறாங்க? ஏன்னா ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. யார் நல்ல உஷாரான குழந்தைகளோ அவங்க பாபா நினைவில் இருக்கிறாங்க. அவங்க புத்தியில் முழு மரமும் இருக்கிறது. படாய் से टीचर बैरिस्टर बनते हैं. படிப்பு மூலமாக தான் டீச்சராகவும் बैरिस्टराகவும் ஆகிறாங்க. டீச்சர் फिर दूसरों को भी पढ़ाते हैं. டீச்சர் என்ன பண்ணுறாங்க? பிறருக்கு படிப்பு சொல்லித்தராங்க. एक ही पढ़ाई है फिर कोई तो पढ़कर ऊंचे चढ़ जाते हैं. இந்த ஒரே படிப்பை படித்து தான் சில பேர் மிக உயர்ந்த நிலையை அடைகின்றார்கள். कोई फिर वहाँ ही टीचर बन जाते हैं. जो सीखे वो पढ़ाते हैं. சில பேர் படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? படிச்சுட்டு அதே காலேஜ்லேயே அவங்க டீச்சர் ஆகிடுவாங்க. அங்கேயே கற்றுட்டு அங்கேயே என்ன பண்ணுவாங்க? டீச்சர் ஆகிட்டு படிப்பு சொல்லி தருவாங்க. அபி தும்பி படுத்தி ஹோ. அது போல் பாபா என்ன சிலர் இப்போ நீங்களும் படிச்சுட்ருக்குறீங்க. கோய்த்து படுத்தி படுத்தி டீச்சர் பன் ஜாட்டி. எப்படி அங்கே படித்து டீச்சர் ஆகிடுறாங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க டீச்சர் ஆகிடுவாங்க. படித்த காலேஜ்லேயே டீச்சராக இருப்பாங்க. அது போல் நீங்கள் படித்து நீங்களும் டீச்சர் ஆகிடுறீங்க. खुद कहते टीचर का काम है आप समान टीचर बनाना. நீங்களே சொல்கிறீங்க. டீச்சருடைய வேலை என்ன? டீச் பண்ணுறது மட்டும் இல்லை இல்லையா? தனக்கு சமான் டீச்சரை உருவாக்க வேண்டும். टीचर नहीं बनेंगे तो और को कल्याण कैसे करेंगे.
நீங்கள் டீச்சர் ஆகலை அப்படின்னா பிறருக்கு எப்படி நன்மை செய்வீங்க? இந்த படிப்பை பிறருக்கு புரிய வைக்கணும். அதுதானே டீச்சர் ஆகிறது. நேரமும் கூட இப்போ ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஜப் தக் வினாஷோ தப் தக் சீக்தே ரேங்கே. எதுவரை வினாசம் வரவில்லையோ அதுவரை நீங்கள் அந்த படிப்பை என்ன பண்ணலாம்? படிச்சுட்டே இருக்கலாம், கற்றுட்டே இருக்கலாம். ஃபிர் சீக்கினா பந்த் ஹோ ஜாயேகா. அடுத்து கற்றுக்கொள்வதும் ஒரு காலத்தில் ஸ்டாப் ஆகிடும். ஃபிர் பாபா 5000 வருஷக்கு பாத் ஆக்கர் சிக்கலாயங்கே. இந்த படிப்பு ஸ்டாப் ஆகிடும். அடுத்து பாபா 5000 வருடம் கழித்து வந்து தான் இந்த படிப்பை ஞானத்தை கற்றுக் கொடுப்பாரு. இப்போ கற்றுக்கிட்டதான் அடுத்து எப்போ கற்றுக்க முடியும்? அடுத்த கல்பை தான். இந்த படிப்பானது ஒன்றும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களாக நடக்கலை. இது கடைசி ஜென்மா கொஞ்ச காலம் படிக்க வேண்டிய படிப்பு. இந்த இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணும்? பிறவி பலன் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா? பிறவி பலன் நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும், படிப்பிக்கணும். என்ன பிறவியினுடைய பலன் இது? பிராமண பிறப்பாக எடுத்த நம்ம இந்த 2 வேலை கண்டிப்பாக செய்யணும். எல்லாரும் டீச்சர் ஆக முடியாது. எல்லாரும் டீச்சர் ஆகிட்டாங்கன்னா எல்லாருக்குமே இல்லை உயர்ந்த பதவி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் குழந்தைகளே ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்காங்க? நம்பர் வார இருக்காங்க. முதல்ல நீங்கள் எதை படிப்பிக்கணும்? படிப்புக்கு சிஸ்டமேட்டிக் இருக்கும் இல்லையா? ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எழுத்துக்களை ஃபஸ்ட்டு படிக்கணும். எழுத்துக்களில் கூட எந்த எழுத்தை ஃபஸ்ட்டு படிக்கணும் எல்லாமே இருக்குது இல்லையா? எப்படி அந்த படிப்பில் அவனை தான் முதல்ல படிப்பிக்கப்படுது. இங்கே நீங்கள் பிறருக்கு படிப்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு எதை சொல்லணும்? பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. அதில் என்ன சொல்கிறார் பாபா? 2 தந்தையின் அறிமுகத்தை கொடுங்க. படத்தை வச்சுக்கோங்க. சிவபாபாவோட படம் இருக்கு இல்லையா? அந்த படத்தை வச்சு புரிய வச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. திருமூர்த்தி படமும் உங்கள்கிட்ட இருக்கணும். அதில் சிவபாபாவும் இருக்கார், பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறார். எல்லாரை விட முதல் நம்பரில் இருக்கக்கூடியவர் பிரம்மா. அபி ரச்சனா ரச்ச ரஹே ஹே. இப்போ அவர் படைப்பை படிச்சிட்ருக்கிறார். அபி तो பிராமன் பனி ஹோ. இப்போ நீங்கள் பிராமணர்கள் ஆயிருக்கிறீங்க. அடுத்து நீங்கள் பிராமண நிலையிலிருந்து தேவதையாக போகிறீங்க. 2வது முறையாக பாபா நினைவுபடுத்துகிறாங்க. பிராமணர்களுடைய மரம் சின்ன மரமாகும். தேவத்தை துணை ஒத்தே. தேவதைகள் கூட ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. போக 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 வளர்ச்சி அடைவாங்க. இப்போது உங்களுடைய புது மரமானது உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு தர்மலி ஆத்மா இப்போ ஊப்பர் சே ஆத்திய பாட்டு பஜானே. மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் மேலிருந்து அவர்களுடைய பாட்டை ப்ளே பண்ணுறதுக்காக வராங்க. இங்கே உங்களுடைய புது மரமானது தயாராகி கொண்டிருக்கிறது. மாயா பி சாம்னே ஹே. மாயாவும் எதில் இருக்கிறது? தும்கு தமோ பிரதான் சி சத்தோ பிரதான் பன்னா ஹி ஹே. என்ன மாயா வேணால் உங்கள் முன்னாடி இருக்கட்டும். உங்களோட லட்சியம் என்னவாக இருக்கணும்? நான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதான் ஆகியே தீர வேண்டும். ட்ரான்ஸ்ஃபர் ஒன்றாகி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுங்க. ஏன்னா அந்த உலகம் மாறிட்டுருக்குது. எனவே முயற்சி பண்ணுங்க. எதுக்கு முயற்சி பண்ணுங்க? இன்றைக்கி தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதான் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தேவி தேவதா தர்மம் சங்கம் யுகத்தில்தான் ஸ்தாபனையாகின்றது. तुम सतो प्रधान थे, फिर खाद पड़ती गई. பாபா நினைவுபடுத்துகிறார். நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா? சத்துவ பிரதானமானவங்கள இருந்தீங்க. அப்புறம் என்னாச்சு? உங்கள் ஆத்மாவில் அழுக்கு சேர ஆரம்பிச்சிருச்சு. अभी कोई नई आत्मा 2-3 जन्म ले तो भी जट खाद पड़ जाती है. அடுத்து சொல்கிறார் பாபா, புதுசாக ஆத்மா பரந்தாமத்துலேருந்து ஜென்மா எடுக்குது. அந்த ஆத்மா எப்படி இருக்கும்? பியூர் சோல் இல்லையா? ஆனால் அந்த ஆத்மா 2 ஜென்மா 3 ஜென்மா எடுத்த மாத்திரத்துலேயே அழுக்கு பிடிச்ச ஆத்மா ஆகிடுமா. ஏன்னா வரும்போது எங்கே வருது? அது அழுக்கு நிறைஞ்ச உலகத்துக்கு வருது. தமோ பிரதானம் நிறைஞ்ச உலகத்துக்கு வருது. அதில் சீக்கிரமாக அந்த ஆத்மா என்ன ஆகிடுது? தமோ நிலை அடைஞ்சிருது. அந்த 2-3 ஜென்மத்திலேயே சுகமும் துக்கத்தையும் அனுபவிக்குது. कोई का एक जन्म भी होता है. जब आना बंद हो जाएगा तब विनाश होगा. சில ஆத்மா ஒரு ஜென்மா எடுக்கிற ஆத்மா கூட இருப்பாங்க. இப்போ எல்லா ஆத்மாக்கள் வருவது ஸ்டாப் ஆகிடுமோ அப்பொழுது விநாசம் ஆகிவிடும். பரந்தாம வீடு காலி ஆயிடுச்சுன்னா ட்ராமா
முடிவடைந்து விட்டதுன்னு அர்த்தம். ட்ராமா முடிஞ்ச பிறகு என்னாகும்? உலகம் விநாசமாயிடும். அடுத்து என்ன நடக்கும்? ஃபீர் சபி ஆத்மா வாபிஸ் ஜனம். அப்புறம் வந்த ஆத்மா எல்லாம் திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். पाप आत्मा और पुण्य आत्मा इकट्ठी जाती है, फिर पुण्य आत्मा नीचे उतरती है. பாவாத்மா புண்ணியாத்மா எல்லா ஆத்மா மேலே போகுது. போகிறப்போ தானே பெரிய வேடிக்கை இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறார் பாபா? எல்லா ஆத்மா ஒன்றா தான் போகுது. நம்மளாம் புண்ணிய ஆத்மா மகான் ஆத்மாக்கள் இல்லையா? எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் வீட்டுக்கு போவோம். ஆனால் முன்னாடி போகிற ஆத்மா யார், பின்னாடி போகிற ஆத்மா யார், எல்லாமே பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார். அதுதான் சிவனுடைய ஊர்வலமானது கடைசியில் நடக்கும். புண்ணியாத்மாக்கள் தான் மறுபடியும் இந்த பூமியில் இறங்குவாங்க. பாவாத்மா போகிறப்பவே என்ன பண்ணுவாங்க? கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு தூய்மை நிலை அடைஞ்சு வீட்டுக்கு போவாங்க. சங்கமயத்தில் எல்லாமே மாறுது. பச்சோக்கு சாரா ட்ராமா புத்திமே ரக்கனா चाहिए. குழந்தைகள் முழு ட்ராமாவையும் புத்தியில் வச்சுக்கோங்க. பாபா சொல்கிறார், என்கிட்ட எல்லா நாலேஜ் இருக்கு இல்லையா? அது மாதிரி நீங்களும் எப்படி இருக்கணும்? நாலேஜ் ஃபுல்லாக இருக்கணும். பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு இந்த ஞானத்தை நான் சொல்லலை. பகத் யாத் கர்த்தே ஹேன் तो उनको साक्षात्कार कराता हूँ. பக்தன் நினைவு செய்தார் என்றால் அந்த பக்தனுக்கு நான் காட்சி கொடுக்குறேங்கிறார் பாபா. எந்த ரூபத்தில் என்னை பக்தன் நினைக்கின்றாரோ அந்த ரூபத்தில் நான் என்ன பண்ணுறேன்? அந்த பக்தனுக்கு காட்சி கொடுக்குறேன். भक्ति मार्ग शुरू होता है तब मेरा भी पाठ शुरू होता है. பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும் பொழுது என்னுடைய பாற்றும் ஆரம்பமாகுது. சத்தி திரேதாமே வானப்பிரஸ்தமே ரேத்தாகும். சத்தியுகா திரேதா யுகத்தில் நான் வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறேன். எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. அதனால் எப்படி இருக்கீங்கிறார் பாபா? வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறேன். எல்லையற்ற பாபா சொல்கிறாரு, நானும் வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறேன். बेहद का बापी आकर गुरु की रूप में वानप्रस्थ में ले जाते हैं. எல்லையற்ற பாபா குரு ரூபத்தில் அனைவரையும் வானப்பிரஸ்தத்துக்கு அழைத்து செல்கிறார். பொதுவாகவே மனிதர்கள் குருவினுடைய சம்பந்தத்தில் போவாங்க, குருவினுடைய தொடர்பில் இருப்பாங்க. எதுக்காக? ஒரு குருவோட சகவாசம் வேணும்னு நினைப்பாங்க. எதுக்காக? குரு மூலமாக பகவான் அடையலாமே அப்படிங்கிறதுக்காக தான் குருவோட தொடர்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எந்த குருகிட்ட போனாலும் பகவானை நம்ம சந்திக்கவே முடியாது. शास्त्र पढ़ेंगे, तीर्थों पर जाएंगे, गंगा स्नान करेंगे, परंतु मिला तो कुछ भी नहीं है. குருவோட தொடர்பில் போகிறதுனால சாஸ்திரம் படிச்சுக்கலாம், அல்லது கேட்டுக்கலாம், தீர்த்த ஸ்தலங்கள் போகலாம், கங்கை ஸ்நானம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனாலும் ஒன்றுமே கிடைக்காது. இப்போ உங்களுக்கு யார் கிடைச்சிருக்கா? எல்லையற்ற பாபா கிடைச்சிருக்காரு. எல்லையற்ற பாபா என்ன பண்ணுறாரு? துக்கத்திலிருந்து விடுவித்து, ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து ராம ராஜ்யத்துக்கு அழைத்து செல்கிறார். பாபா ராவண ராஜ்யத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடிய காரணத்தினால தான் அவர் லிபரேட்டர் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகம் எப்பேற்பட்டது? ராம ராஜ்யமாகும். मुझे आत्मा का स्वधर्मी शांति यहाँ पाठ आने से अशांति बने. ஆத்மாவினுடைய சுய தர்மமே சாந்தியாகும். ஆத்மா எப்போ இந்த உலகத்தில் பாட்டு ப்ளே பண்ண வந்ததோ அப்போ ஆத்மாவுக்கு அசாந்தி ஏற்பட்டுடுது. அது அசாந்தி ஏற்படும் போது சாந்தி ஞாபகத்தில் வருது. உண்மையிலேயே நாம் எப்பேற்பட்டவர்கள்? அமைதியானவர்களா, அசாந்தியானவர்களா? உண்மையிலே நம்ம எப்பேற்பட்டவர்கள்? சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அடிக்கடி வீட்டை நினச்சிக்கணும். வீட்டை நினச்சாதான் உங்களுக்கு சாந்தி கிடைக்கும். இப்போ இன்றைக்கி எல்லாருமே என்ன கேட்குறாங்க? எனக்கு சாந்தி வேணும்னு கேட்குறான். மனசுக்கு அமைதி வேணும்னு கேட்குறான். ஆத்மாவில் தான் மனம் புத்தியானது இருக்கின்றது. ஆத்மா சாந்த ஸ்வரூப ஆத்மா ஆகும்போது மனதுக்கு என்ன கிடைக்கும்? சாந்தி கிடைக்கும். இந்த உலகத்தில் எப்படி சாந்தி கிடைக்கும்னு கேட்குறார் பாபா. बाप समझाते हैं, बाबा पूरी विकर तुमको कितना सुख शांति धन दौलत आदि सब कुछ था, अब फिर तुमको और कुछ समझाना है. உங்களுக்கு உங்களிடம் எவ்வளவு சுகம், சாந்தி, செல்வம், சொத்து எவ்வளோ இருந்துச்சு ஞாபகத்துக்கு வருதா? அதெல்லாம் எப்போ இருந்துச்சு, எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் பிறருக்கு புரிய வைங்க. கல்பத்துக்கு முன்னால் யார் ஆஸ்தி அடைந்திருந்தார்களோ அவர்களே தான் நன்றாக புரிந்து கொள்வதற்கு முயற்சியும் செய்வார்கள்.
बल देरी से आते हैं परंतु पुराणों से जट आगे चले जाते हैं. சில பேர் ஞான மார்க்கத்துக்கு வரதே லேட்டாக வருவாங்க. ஆனால் பழைய ஆத்மாக்களை விட ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிடுவாங்க. ஏன் போகிறாங்க அப்படி? சில ஆத்மாக்கள்லாம் பழைய ஆத்மா விட என்ன பண்ணிடுறாங்க, ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. देरी से आने वाले को और ही பாயிண்ட்ஸ் अच्छी मिलती है. ஞான மார்க்கத்தில் லேட்டாக வந்தவர்களுக்கு ஞான பாயிண்ட்ஸு கூட ரொம்ப நிறைய நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. ஆரம்பத்தில் பாபா சொன்ன முரளிக்கும் இப்போ பாபா சொல்லக்கூடிய முரளிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அப்போது நிறைய பாயிண்ட் கிடைக்கிறதுனால அந்த பாயிண்ட்டை வச்சு என்ன ஆகிடுறாங்க, பிக்கப் பண்ணி முன்னாடி போயிடுறாங்க. இன்னும் போக போக இன்னும் ஈஸியாகிடுங்கிறார் பாபா. இப்போது இதையும் புரிந்து கொள்வார்கள். நாம் தமோ பிரதானத்திலிருந்து சத்துவ பிரதானம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணால் போதும், அதையும் புரிஞ்சிருப்பாங்க. ஜித்னா ஹோ சக்கே புருஷாத்மே லே ஜாயே, எவ்வளோ முடியுமோ முயற்சியில் தான் நம்ம ஈடுபட்டு இருக்கணும், அதையும் புரிஞ்சுக்குவாங்க. மௌத்சி பேஹ்லே ஹம் புருஷார்த் கர்லேவே, மரணம் வரத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா முயற்சி பண்ணிக்கணும், அதையும் புரிஞ்சிருப்பாங்க. சார்ட் வைப்பாங்க. யாரை சொல்கிறார் பாபா? லேட்டாக வரவங்களா ஃபாஸ்ட்டாக போவாங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்கிறார். ஏன்னா அந்த படிப்பு ரொம்பவுமே சகஜமானது. பாக்கி விஷயம் என்ன, நினைவு பண்ணுறது. காயாபி ஹுவாஹே ராம சுமிரு பிரபாத் மோர்மன், பாடப்பட்டிருக்கிறது அதிகாலை நேரத்தில் மனசில் பகவானை நினைக்கணும் அப்படின்னு பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவான் நினைவு வருதா? வருதில்லை. நமக்கு மட்டும்தான் பாபா சொல்லி கொடுத்துருக்க. கண்ணை திறந்ததுமே பாபாவை பாருங்கள், பாபா நினைங்க, பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லுங்கன்னு ஆத்மாவும் சொல்லுது. ஹே என்னோட மனமே ராமனை நினை அப்படின்னு மனமும் சொல்லுது. ராமனை நினைன்னு மனசு சொல்லுது. ஆனால் பக்தி செய்கிறவங்களுக்கு ராமன்னா யாருன்னே தெரியாது. அவங்க எந்த ராமனை நினைக்கிறாங்க? பாட்டு பாடுறாங்க இல்லையா, ரகுபதி ராகவ ராஜா ராமன்னு, அந்த ராமன் நினச்சிட்டாங்க. எவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காங்கங்கிறார் பாபா. சப்கா பகவான் ஒரு ராம கௌன் ஹே, அனைவருக்கும் பகவானாக இருக்கக்கூடிய அந்த ராமன் யாரு? சிவராமன் இல்லையா? அவரை பற்றி மனிதர்களுக்கு தெரியாது. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி கட்டிட்டு ஹே. அந்த ராமனை அடையிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, மணி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்குறேன், அப்புறம் நீங்கள் ராஜ்யத்தை இழந்துடுறீங்க. மேலே இருந்தீங்க, அப்புறம் என்ன ஆயிட்டீங்க, கீழே வந்து விழுந்தே போயிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? விழுந்தவங்க கீழே இறங்கினவங்க என்ன பண்ணணும்? இறங்குறது எதுக்காக? இறங்குனபடியே இருக்க முடியாது இல்லையா? வாழ்க்கை என்பது என்ன? ஒரு ஏணிப்படி, ஏறுவது இறங்குவது. அது மாதிரி சிருஷ்டி என்பது கூட என்ன? ஏறுவது இறங்குவது. எப்படியோ இறங்கிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுங்கிறார் பாபா? ஏற வேண்டும். சட்தி கலா ஏக்கு செகண்டமே. அதிசயம் பாருங்கள், ஏறும் கலை ஒரு செகண்டில் நடக்குது. ஆனால் இறங்கும் கலை இறங்குறதுக்கு எவ்வளோ காலமாகுது? 5000 வருடமாகின்றது. இன்னும் தெளிவுபடுத்துகிறார் பாபா. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகுவதற்கு ஒரு செகண்ட். பிரம்மா பாபா என்ன பண்ணினார்? ஒரு செகண்டில் நான் தான் அந்த விஷ்ணுங்கிற உண்மையை புரிஞ்சுட்டாரு. உடனே அதை நினைவுபடுத்தி அந்த ஸ்டேஜுக்கு பிரம்மா பாபா போயிட்டு அந்த நம்பிக்கை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? ஒரு செகண்ட் தான். ஆனால் விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆகிறதுக்கு 5000 வருடங்கள் ஆகின்றது. இப்படி பாருங்கள், பாபா எத்தனை பாயிண்ட்ஸ் புரிய வைக்கிறார். நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், अब டாக்கிசி மூவி. இப்போது சப்தத்திலிருந்து அசைவுகளுக்கும் அசைவுகளிலிருந்து அமைதியான உலகிற்கும் போக வேண்டும். ஸ்தூல உலகத்திலிருந்து சூக்ஷ்ம உலகிற்கும், சூக்ஷ்ம உலகத்திலிருந்து மூலவத்தனத்திற்கும் செல்ல வேண்டும். எனவே உங்களுடைய பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக பேசாதீங்கிறார் பாபா. ஏன்னா லட்சியம் என்ன? சைலன்ஸ் வேர்ல்டுக்கு போகணும். ராயல்டி சி போத் அஹிஸ்தி போல்னா ஹே.
ராயலோடும் மிக குறைவாகவும் பேச வேண்டும். பேச்சில் ராயல்ட்டி வந்துருச்சுனாலே என்ன ஆகும்? அதில் குறைவு வந்துடும். குறைவு வந்தாலும் என்ன ஆகும்? அதில் रॉयल्टी வந்துடும். ரெண்டாவது பாயிண்ட், नॉलेज समझने के बाद தீவிர पुरुषार्थ कर सतो प्रधान बनना है. ஞானத்தை புரிந்து கொண்ட பிறகு தீவிரமான முயற்சி செய்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். யாதுக்கா சார்ட் ரखना है, நினைவினுடைய சார்ட் வைக்க வேண்டும். वरदानम, शक्तियों को करामत के बजाय कर्तव्य समझकर प्रयोग करने वाले पूजन व गायन योग्य भव. சக்திகளை அதிசயம் என்று நினைப்பதற்கு பதிலாக அது என்னுடைய கடமை என்று புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தக்கூடிய, பூஜைக்குரிய மற்றும் மகிமைக்கு தகுதியானவராக ஆகுங்கள். வித்தியாசமான ஒரு வரதானம் சொல்லியிருக்காங்க பாபா. याद द्वारा जो शक्तियाँ प्राप्त होती है उन्हें करामत समझकर प्रयोग नहीं करना है. பாபாவுடைய நினைவு செய்கிறது மூலமாக எந்த ஒரு சக்திகளானது கிடைக்கின்றது, அந்த சக்தி ஒரு அதிசயம் நினச்சி மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. लेकिन कर्तव्य समझकर कार्य में लगाना, இவற்றையெல்லாம் பயன்படுத்துறது என்னுடைய கடமைன்னு புரிஞ்சுட்டு அதை நீங்கள் காரியத்தில் ஈடுபடுத்துங்க. உன் மனுஷிக்கு பாஸ் ரித்தி சித்திக்கு கராமத் होती है. உலகத்தில் இருக்கிற மனிதர்களிடத்தில் ரித்து சித்து பண்ணக்கூடிய அந்த அதிசயமானது இருக்கின்றது. लेकिन आपकी पास है ஸ்ரீமத், ஆனால் உங்களிடம் இருப்பது என்ன? ஸ்ரீமத் என்ற அந்த அதிசய சக்தி உங்களிடம் இருக்கின்றது. ஸ்ரீமத் से சக்தியை जरूर आती है. ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமாக கண்டிப்பாக சக்திகளானது கிடைக்கின்றது. इसलिए संकल्प से कर्तव्य सिद्ध होते हैं. அதனால் சங்கல்பத்தின் மூலமாகவே நம்முடைய காரியங்களானது சித்தியுடையதாக ஆகிவிடுகின்றது. எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடிகிறது. संकल्प से किसको कार्य की प्रेरणा दे सकती हो. சங்கல்பத்தின் மூலமாகவே யாருக்கு வேண்டுமானாலும் காரியத்தை செய்வதற்கான ஒரு பிரேரணை நீங்கள் கொடுக்க முடியும். ये भी शक्ति है, இது கூட ஒரு சக்தி தான். लेकिन श्रीमत में जब अपनी मनमत मिक्स न हो तब गायन और पूजन योग्य बनेंगे. ஆனால் நீங்கள் நடக்கக்கூடிய ஸ்ரீமத்தில் மன்மத்து ஆனது கலப்படமாகிவிட்டால் நீங்கள் புகழுக்குரியவராக பூஜைக்குரியவர்களாக ஆக முடியாது. ஸ்லோகன் சொல்கிறாங்க பாபா. किसी भी प्रकार की हलचल में दिल शिकस्त होने के बजाय बड़ी दिल वाले बनो. எந்த விதமான ஒரு குழப்பமான சூழ்நிலையிலையும் மனசோர்வு அடைவதற்கு பதிலாக பெரிய உள்ளமுடையவராக ஆகிவிடுங்கள். பெரிய மனசில் எதுவுமே இருக்காது, எந்த குழப்பமும் நிற்காது, ஓடி போயிடும். அதனால் பெரிய மனமுடையவராக ஆகுங்க, பரந்த மனமுடையவராக ஆகுங்கள். அப்போ அந்த மனசில் மனச்சோர்வே வராது. இன்றைக்கான ஹோம்ஒர்க், பாப் தாதாக்கு தெரியும். என்ன தெரியும் பாப் தாதாக்கு? நம்மளோட சரீரம் எல்லாம் என்ன சரீரம்? பழைய சரீரம். இந்த பழைய சரீரத்துக்கு சாதனம் தேவை. சாதனம் இல்லாமல் இந்த பழைய சரீரத்தை நம்ம இயக்க முடியறதில்ல. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன பிரச்சனை இருக்குது? காலை மடக்கி உட்கார முடியாது, சேர் வேணும், சாதனம் வேணும். சாதனம் இல்லாமல் நம்ம உட்காந்து யோகா பண்ணவோ கிளாஸ் கேட்கவோ முடியறதில்ல. இந்த மாதிரி நிறைய சாதனங்கள் இந்த சரீரத்துக்கு தேவைப்படுது. மருந்து மாத்திரை வேணும், உடம்பு முடியலன்னு என்ன தேவைப்படுது? அது ஒரு சாதனம் தானே. लेकिन ऐसा अभ्यास जरूर करो, कोई भी समय साधन नहीं हो तो साधना में विघ्न नहीं पड़ना चाहिए. சாதனத்தை யூஸ் பண்ணுங்க, ஆனால் இந்த ஒரு பயிற்சியும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. எந்த பயிற்சி பண்ணுங்க? சில நேரம் சாதனம் கிடைக்காமல் போகலாம். அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சாதனையில் தடை என்பது ஏற்பட்டு விடக்கூடாது. சாதனம் இல்லையே அப்படின்னு நீங்கள் என்ன சாதனை செய்கிறதுக்கு காத்திருந்தீர்களோ, லட்சியம் வைத்திருந்தீர்களோ, பிளான் பண்ணீங்களோ, அது தடைப்பட்டு போயிடக்கூடாது. ஜோ மிலா ஓ அச்சா, என்ன கிடைக்குதோ ஓகே, அதை வச்சு என்ன பண்ணணும்? சாதனை பண்ணணும், மீன்ஸ் சேவா பண்ணணும், புருஷார்த்தம் பண்ணணும். अगर कुर्सी मिली तो भी अच्छा, धरनी मिली तो भी अच्छा.
சேர் கிடைச்சாலும் ஓகே, தரை கிடைச்சாலும் ஓகே. நான் வந்தால் சேரே இருக்க மாட்டேங்குது, என்னால் கீழே உட்கார முடியாது, அதனால நான் கிளாஸ்க்கு வரமாட்டேன். நஷ்டமாயிடுது இல்லையா? நான் சேவைக்கு வர முடியறதில்ல, ஏன்னா சேர் இல்லை. சேரில் உட்காந்து தான் என்னால் சேவை பண்ண முடியும், அதனால் நான் சேவைக்கு வர முடியறதில்ல. அப்படி அந்த சாதனத்தை ஒன்றியே வாழ வேண்டாங்கிறார் பாபா. யூஸ் பண்ணுங்க, கிடைக்காத நேரத்தில் உங்கள் பாக்கியத்தை இழக்காமல் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறார் பாபா. எப்படி ஆரம்ப காலத்தில் சேவை பண்ணும் பொழுது சாதனங்கள் இல்லாமல் இருந்தது, ஆனால் அப்போ செய்யப்பட்ட சாதனை எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருந்தது. துய சாதனா ஹி பீஜ். எனவே இந்த சாதனை என்பது விதையாகும். சாதனை விஸ்தார், சாதனங்கள் என்பது விஸ்தாரம் ஆகும். தூ சாதனா கா பீஜ் சிப்னி நீ தோ. இல்லை, சாதனை என்ற விதையை மறைச்சிடாதீங்க, மறைஞ்சு போக விட்டுறாதீங்க. மீண்டும் அந்த விதையை பிரத்யக்ஷப்படுத்துங்க. சாதனை என்ற விதையை பிரத்யக்ஷப்படுத்துங்க. சாதனை வச்சும் எல்லாம் செய்ய தெரியணும், சாதனம் இல்லாமலும் எல்லாமே செய்யறதுக்கு தயாராக ஆகணும். அதற்கான பயிற்சியை இப்போ கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி.